இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வெளிய இருந்து பார்க்கும்போது பக்கா சந்தோஷமான ஜோடியா தெரிஞ்சவங்க அவங்க வாழ்க்கையில ஒளிஞ்சிருந்த ஒரு பயங்கரமான ரகசியம். ஜெசிகா பட்டேல் அவங்களுடைய கணவர் மீட்டேஷ் பட்டேலோட கதை. இவங்க ரெண்டு பேரும் மிடில்ஸ்ப்ரோ யூகேல ஒரு பார்மசி நடத்திட்டு இருந்தாங்க. ஜெசிகாவுக்கு அப்போ 34 வயசு. வெளியிருந்து பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பி கப்பிள் மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நடந்ததோ வேற மாதிரி. கணவர் மீட்டேஷ் பட்டேல் ரகசியமா கேயா இருந்திருக்காரு. டேட்டிங் ஆப்ல பல ஆண்களோட தொடர்புல இருந்திருக்காரு. அவர் தன்னோட லவ்வரோட சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு துடிச்சிருக்காரு. ஆனா இந்த திருமண பந்தம் அவரை ரொம்பவே இறுக்கமா பிடிச்சு வச்சிருந்திருக்கு. இந்த திருமணத்துல இருந்து எஸ்கேப் ஆக ஒரே வழி ஜெசிகாவை கொல்றதான ஒரு கோரமான முடிவு எடுத்திருக்காரு மீட்டேஷ். நம்ப முடியல. இந்த கொடூரமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆன்லைன்ல எப்படி ஒருத்தரை கொல்றதுன்னு எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. மே 14, 2018 அதுதான் அந்த பயங்கரமான இரவு. அவங்க வீட்டுல வச்சு மீட்டேஷ் அவரோட மனைவி ஜெசிகாவை கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ணது என்னன்னு தெரியுமா? ஒரு சாதாரண டெஸ்கோ ஷாப்பிங் பேக் தான். கொலை செஞ்ச பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுல திருட்டு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடி இருக்காரு. ஒருவேளை மக்கள் இதை நம்பிடுவாங்கன்னு நினைச்சிருப்பார் போல. ஆனா நியாயம் சும்மா இருக்குமா? அவரோட நாடகம் கொஞ்ச நேரத்திலே கலைஞ்சு போச்சு. போலீஸ் உள்ள வந்தாங்க. அப்புறம் சிசிடிவி காட்சிகளும் அவரோட போன் டேட்டாவும் அவர் ஆன்லைன்ல செஞ்ச கொலை ஆராய்ச்சி தேடல்களும் சேர்ந்து அவரை சல்லியா உடைச்சு போட்டுடுச்சு. மீட்டேஷ் பட்டேல் தான் குற்றவாளின்னு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கடைசியில டிசம்பர் 2018 இந்த அதிர்ச்சி கொலைக்காக மீட்டேஷ் பட்டேலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அவர் குறைந்தபட்சம் 30 வருஷம் ஜெயில இருக்கணும். உண்மையிலே இது ரொம்பவே சோகமான அதிர்ச்சியான கிரைம் ஸ்டோரி. வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு வாழ்றது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு பாத்தீங்களா?